என்னதான் நடக்குது தமிழ்நாடு பாஜகக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவோட ஆதரவாளர்கள் புலம்பி தள்ளிட்டு இருந்தாங்க ஒரு வாரமா. ஏன்னா மத்த கட்சிகள் எல்லாம் ரேஸ்ல முந்திக்கிட்டு அவங்களோட வேட்பாளரை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனா நீங்க ஏன் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல அப்படின்ற உச்சகட்ட பரபரத்திலேயே தமிழ்நாடு பாஜகவும் காங்கிரசுமே வச்சிருந்தாங்க. இப்ப பாஜகவோட லிஸ்ட் வந்து நேற்றைக்கு ரிலீஸ் செய்யப்பட்டிருக்கு. அந்த வேட்பாளர்கள் யார் யாரு, யார் யாருக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படிங்கறதுதான் இந்த காணொலியில பார்க்க போறோம். வணக்கம், நான் லோகேஸ்வரி. இந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறது முடிவுக்கு வரக்கூடிய காலமாக இருக்கிறது. 23ஆம் தேதி தேர்தல் நடக்க போது. அதுக்கான பிரச்சாரத்துல வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகளும் இறங்கி இருக்காங்க. யார் வந்து மக்கள் மனதை கவர்ந்து மீண்டும் ஆட்சி அமைக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு போர் தான் நடக்குது அப்படின்னு சொல்லலாம். சோ இதுல பலமாக இருக்கக்கூடிய கட்சிகள் அப்படிங்கிறது கூட்டணியை சேர்த்துக்கிட்டு நமக்கு இந்த தேர்தல் களத்துல வராங்க. அப்படி திமுகவை வீட்டுக்கு அனுப்பியே ஆகணும் அப்படின்னு சொல்லி என்டிஏ கூட்டணி ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே உறுதி செய்யப்பட்டு இன்னைக்கு பல பேர் அதுக்குள்ள ஆட் ஆகி இன்னைக்கு தேர்தல் களத்துல மீட் பண்ணிட்டு இருக்காங்க மக்களை. சோ மீண்டும் திமுக ஆட்சிக்கு வரவே கூடாது அப்படின்ற ஒற்றை குறிக்கோளோட தான் என்டிஏ செயல்பட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் நாம் தமிழராக இருக்கட்டும் அல்லது டிவிகேவாக இருக்கட்டும், இன்னும் சில பல தனித்து நிற்கக்கூடிய பல பேராக இருக்கட்டும், இந்த பக்கம் ஐயா ராமதாஸ் அவர்களா இருக்கட்டும், இல்ல அம்மா சசிகலாவா இருக்கட்டும், புதிய தமிழகம் கட்சியோட கிருஷ்ணசாமி அவர்களும் வந்து தனித்து சில வேட்பாளர்களை அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. சோ இப்படி வாக்குகள் சிதறும் பொழுது வெற்றி வாய்ப்புகள் யாருக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிற தேர்தல் களத்தோடைய ஹீட்டை தான் நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கோம். சோ இந்த நிலையில பாஜக பல நாட்களாக வேட்பாளரை அனௌன்ஸ் பண்ணல அப்படிங்கிற ஒரு குறையானது இருந்துச்சு. யாருதான் அந்த வேட்பாளர், நாங்க பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு தான் இங்க வந்து புலம்பல் சத்தம் அதிகமா இருந்துச்சுன்னே பார்க்கலாம். சோ எது எப்படியோ கடைசியா வந்து பாத்தீங்கன்னா பாஜகவுடைய வேட்பாளர் பட்டியலானது நேற்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கு. சோ இதுல இவங்க கேட்டு பெற்ற 27 தொகுதியில யார் யாரு போட்டிடுறாங்க அப்படிங்கிற விவரத்தை தான் நம்ம சொல்ல போறோம். முதலாவதாக ஆவடியில வந்து பாத்தீங்கன்னா ராஜசிம்ம மகேந்திரா அலையஸ் அஸ்வின் குமார் அப்படிங்கிறவர் போட்டிடுறாரு. அதே மாதிரி மயிலாப்பூர் தொகுதியில திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் போட்டிடுறாங்க. தளி தொகுதியில டாக்டர் நாகேஷ் குமார் போட்டிடுறாரு. திருவண்ணாமலையில சி ஏழுமலை அவர்கள். அதே மாதிரி ராசிபுரம் இது வந்து தனி தொகுதி, இதுல டாக்டர் SD பிரேம்குமார் அவர்கள் போட்டிடுறாரு. மொடக்குறிச்சி இதுல வந்து திருமதி கிருத்திகா சிவகுமார் அவர்கள் போட்டிடுறாங்க. இவங்க வந்து ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினரா இருந்த சரஸ்வதி அவர்களுடைய மருமகள் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் உதகமண்டலத்துல ஸ்ரீ போஜராஜன் ஏற்கனவே ஒரு கண்டெஸ்ட் பண்ணியிருக்காரு, அவருக்கு வாய்ப்பளிக்கப்பட்டிருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அவினாசி, இதுவும் தனி தொகுதி, இதுல டாக்டர் எல் முருகன் அவர்கள் போட்டிடுறாங்க. இதுக்கு முன்னாடி காலங்கள்ல அவர் வந்து வேற தொகுதிகள்ல போட்டிட்டு இருந்தாரு. இப்ப இந்த தொகுதியை சூஸ் பண்ணி அவினாஷி பக்கம் வந்திருக்காரு. அடுத்து திருப்பூர் சவுத்துல ஸ்ரீ எஸ் தங்கராஜ், இவங்க ஒரு புதுமுகமா பார்க்கப்படுறாங்க. அடுத்து கோயம்புத்தூர் நார்த்ல ஸ்ரீமதி வானதி சீனிவாசன், பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட இந்த தொகுதி வானதி சீனிவாசன் கோயம்புத்தூர் நார்த்ல கண்டெஸ்ட் பண்றாங்க. திருவாரூர்ல ஸ்ரீ கோவி சந்துரு அப்படிங்கிறவர் போட்டிடுறாரு. தஞ்சாவூர்ல ஏற்கனவே போட்டியிட்டவர் தான் கருப்பு முருகானந்தம் அவர்கள் வந்து போட்டியிடுறாங்க. இவரு பாராளுமன்ற தேர்தலையே தஞ்சாவூர்ல போட்டியிட்டாரு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. கந்தர்வக்கோட்டை இதுவும் ஒரு எஸ்சி தொகுதி, இதுல ஸ்ரீ சி உதயகுமார் அவர்கள் போட்டியிடுறாங்க. அடுத்து புதுக்கோட்டை ஸ்ரீ என் ராமச்சந்திரன் அவர்கள். அறந்தாங்கில ஸ்ரீமதி கவிதா ஸ்ரீகாந்த், இவங்க மகளிர் அணி தலைவியா இருக்காங்க இப்போ. அடுத்து திருப்பட்டூர் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா KC திருமாறன் அவர்கள் இந்த தொகுதியில போட்டியிடுறாரு. அடுத்தது மானாமதுரை, இது வந்து தனி தொகுதி, இதுல ஸ்ரீ பொன் வி பாலகணபதி அவர்கள் போட்டியிடுறாங்க. மதுரை சவுத், இதுல ப்ரொஃபசர் ராம சீனிவாசன் அவர்கள் போட்டிடுறாங்க. சாத்தூர்ல தற்போதைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய ஸ்ரீ நயினார் நாகேந்திரன் அவர்கள் போட்டிடுறாரு. ராமநாதபுரத்துல ஸ்ரீ GBS K நாகேந்திரன் அவர்கள் போட்டிடுறாங்க. அடுத்து திருச்செந்தூர்ல ஸ்ரீ KRM ராதாகிருஷ்ணன் போட்டிடுறாரு. அடுத்து வந்து வாசுதேவன் நல்லூர், இது ஒரு பட்டியல் தொகுதி, அதாவது எஸ்சி தொகுதி, இதுல ஸ்ரீ ஆனந்தன் ஐயாச்சாமி அவர்கள் போட்டிடுறாங்க. அடுத்து ராதாபுரம், இதுல ஸ்ரீ SP பாலகிருஷ்ணன் அவர்கள். நாகர்கோவில்ல ஸ்ரீ MR காந்தி அவர்கள். குளச்சல்ல ஸ்ரீ T சிவகுமார் அவர்கள். பத்மநாபபுரம்ல ஸ்ரீ P ரமேஷ் அவர்கள். அடுத்து விலவங்கோடு ஸ்ரீமதி S விஜயதாரணி அவர்கள். சோ இதுதான் வந்து 27 பேருடைய பட்டியல், பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட பட்டியல், யார் யாருக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறது. சோ இதுல வெற்றி வாய்ப்புகள் பாஜகவுக்கு எப்படியா இருக்கு, பலதரப்பட்ட விமர்சனங்கள் வந்து இருந்தாலுமே சில தொகுதிகள்ல பல தொகுதிகள் இங்க வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய தொகுதிகள்ல தான் போட்டிடுறாங்க. கடினமான போட்டி இந்த களத்துல இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். குறிப்பா திமுக வெர்சஸ் NDA கூட்டணி அப்படிங்கிறது பல இடங்கள்ல வலுவா இருக்கு.
அதுல இந்த மாதிரி எந்த தொகுதியில யாரு முந்த போறாங்க? ஏன்னா இதுல பல தொகுதிகள் முந்தைய காலங்கள்ல வெறும் சொற்ப வாக்குகளால கை நழுவி போனதுதான். அதுல இந்த வாட்டி பாராளுமன்ற தேர்தலையும் பாஜக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்ப 2 பேரும் சேர்ந்து நிற்கும் பொழுது எடுக்கக்கூடிய வாக்குகள் அப்படிங்கிறது பல வெற்றிகளை தீர்மானிக்கும். இதுல பல பேருக்கு வந்து புதுசா வந்து வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கு. பெண்களுக்கும் இதுல வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கு. சோ இந்த பட்டியல் தான் வந்து எப்ப வெளிவரும் அப்படின்னு எதிர்பார்த்திருந்தாங்க. களத்துக்கு பாஜகவினரும் வந்து பிரச்சாரங்களை மேற்கொள்ள தொடங்கிட்டாங்க. சோ இதுல எல்லோருக்கும் இருந்த கேள்வி என்ன அப்படின்னா, அண்ணாமலை அவர்கள் பேரு ஏன் இல்ல அப்படின்னா, அதுக்கான விளக்கமும் அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு கொடுத்திருக்காங்க. நான் போட்டியிட விரும்பல அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. எல்லா தொகுதியிலும் இருக்கக்கூடிய வேட்பாளருக்கும் நான் பிரச்சாரம் பண்ண தலைமை சொன்னா கேட்கறதுக்கு ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் போட்டியிட விரும்பவில்லை, எனக்கு வேற எந்த பொறுப்பு கொடுத்தாலும் செய்யறேன்னு நம்ம சொல்லியிருக்கோம். என்ன கன்ஃபியூஷன் எப்படி இருந்தாலுமே இந்த தேர்தல் களத்துல என்டிஏ வெர்சஸ் திமுக அப்படிங்கிறது தான் உறுதி செய்யப்பட்டிருக்கு. திமுகவை வீட்டுக்கு அனுப்பியே ஆகணும் அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்தமா இங்க பாஜக ஆதரவாளர்களோ இல்ல பல பேர் வந்து சொல்லக்கூடிய விஷயம். ஏன்னா இந்த கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியில இந்த திமுக என்ன மாதிரியான அக்கிரமங்கள்லாம் செஞ்சிருக்கு, குறிப்பா ஊழலா இருக்கட்டும், இல்லது வந்து நிர்வாக சீர்கேடுகளா இருக்கட்டும், கடனை வாங்கி தள்ளனதா இருக்கட்டும், பெண்கள் பாதுகாப்பு மாசம் மாசம் எப்படியா இருக்கு அப்படிங்கிறது. சோ ஒட்டுமொத்தமா எல்லோரும் இப்ப நடக்கக்கூடிய ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்ற ஒற்றை நோக்கத்தோட வந்து தேர்தல் களத்துல பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. சோ வெற்றி பெற வாழ்த்துக்கள் இந்த வேட்பாளர்களுக்கு. என்ன நடக்குது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்க. மீண்டும் வேறொரு காணொலியில சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.